குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/1/2024 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:32க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 9:57 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:20 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று அதிகாலை 2:47 வரை சூலம், பின்பு கண்டம். காரணம் இன்று காலை 10:04 வரை கௌலவம், பின்பு இரவு 9:57 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளல். சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேக ஆராதனை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கோமாதாவை வழிபட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணி மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி ஸ்ரீம் காமதேனவே நமக. கோமாதாவிற்கான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை 27 முறை உச்சரிப்பதால் தினம்தோறும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். தெய்வீக சக்தி பிறக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? தெய்வம் பிரதிஷ்டை செய்ய சிறந்த நாள், புது ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள், கல்வி கற்க ஏற்ற நாள், விதை விதைக்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:24 முதல் 2:07 வரையில் மேஷ லக்னம், 2:08 முதல் மாலை 4:10 வரையில் ரிஷப லக்னம், 4:11 முதல் 6:21 வரையில் மிதுன லக்னம், 6:22 முதல் இரவு 8:31 வரையில் கடக லக்னம், 8:32 முதல் 10:33 வரையில் சிம்ம லக்னம், 10:34 முதல் இரவு 12:35 வரையில் கன்னி லக்னம், 12:36 முதல் காலை 2:42 வரையில் துலாம் லக்னம், 2:43 முதல் 4:53 வரையில் காலை விருச்சக லக்னம், 4:54 முதல் 7:05 வரையில் தனுசு லக்னம், 7:06 முதல் காலை 8:58 வரையில் மகர லக்னம், 8:59 முதல் 10:40 வரையில் கும்ப லக்னம், 10:41 முதல் மதியம் 12:20 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, 12 முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 முதல் 3 மணி வரை சனி ஹோரை, 3 முதல் மாலை 4 மணி வரை குரு ஹோரை, 4 முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது பொழுதுபோக்கு சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள். இதனால் இந்த நாளை நீங்கள் சீராக கொண்டு செல்ல முடியும். வேலையில் முன்னேற்றகரமான நிலையை வகுத்துக் கொள்வது நல்லது. வேலையில் கவனச்சிதறல்கள் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பணிகளை மிக நுணுக்கமாக கவனமாக பார்த்து செய்வது அவசியம். மனதில் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படலாம். வாக்குறுதிகள் கொடுப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் அதிகம் பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம். எதிர்பாராத செலவுகள் காரணமாக சேமிப்பு குறையும். வருமானம் உங்களுக்கு தகுந்தபடியாக கிடைக்கும். இருந்தாலும் அதிக பணம் செலவு செய்யும் போது சேமிப்பு என்பது காணப்படாது. ஆக அதில் இருக்கக்கூடிய பணம் என்பது குறைந்து கொண்டே வரும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். தொழில் விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். முடிந்த வரையில் உங்கள் துணையை இன்று புரிந்து கொள்வது கடினமாக உணர்வீர்கள். அவர்களுடைய மனப்போக்கு பேச்சு எல்லாமே வேறு விதமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாதீர்கள். சில நேரம் காதலர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் வரலாம். கருத்து வேறுபாடு உண்டாகலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கிறீர்கள். இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய வேண்டும். இன்று வீணான செலவுகள் செய்ய நேரலாம். பயனற்ற விஷயங்களுக்காக பணச்செலவு செய்வீர்கள். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை அதிகப்படுத்தும். சேமிக்க நினைத்தால் கூட முடியாமல் போகும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, இன்று பதட்டமான நிலை காணப்படலாம். அமைதியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுடைய ராசியில் 8வது வீடு காலபுருஷ தத்துவத்தின்படி அஷ்டம ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருந்தால் அந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திர பகவான் நீச்சம் பெறுவதே விருச்சக ராசியில்தான். ஆக சுக்கிர பகவானோடு இணைந்து சந்திர பகவானும் இருக்கிறார். சந்திராஷ்டம நாளில் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக எதிர்பார்ப்புகள் கூடாது. கையில் இருப்பதை வைத்து ஏதாவது ஒரு வகையில் வழி நடத்தி செல்லுங்கள். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் பொறுப்பற்ற தன்மை இருக்கும். வீண் விதண்டவாதங்கள் எழலாம். வீண் பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். நண்பர்களிடத்திலும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை இருக்காது. வகுப்பிலும் சரி, கல்லூரி பாடத்திட்டங்கள் படிக்கக்கூடியவர்கள் மிக மிக நேர்மையாகவும் நெறிமுறையோடு அறத்தோடு இருக்க வேண்டும். ராசிக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்றதாகவே இருக்கும். சக ஊழியர்களிடத்தில் விவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரப்பட்டு காரியத்தில் ஈடுபடாதீர்கள். பணம் சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். பிள்ளைகளிடத்தில் கனிவாக அவர்கள் அன்பு கூர்ந்து நடப்பது நல்லது. திங்கட்கிழமை தினம் இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்வதாலும் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை குறைந்த அளவு 11 முறையாவது உச்சரியுங்கள். அல்லது 27 முறை ஸ்லோகங்களை மந்திரங்களை உச்சரிக்கும் போது அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகே தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்க மனநிலை சீராக்கம் திடமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். குழப்பங்கள் உண்டாகும். வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம்.
சேமிப்பு குறையும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகமாக இருக்க வேண்டிய நாள். விவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். கவனமாக செயல்படுவது அவசியம். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று முக்கிய முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இன்று உங்களிடம் நம்பிக்கை இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அறிவுபூர்வமாக சரியாக திட்டமிட்டு உறுதியாக வேலை செய்தால் கடினமான வேலைகளையும் இன்று எளிதாக முடிப்பீர்கள். புதியதொரு வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும். போட்டிகளில் பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மிக கஷ்டமான காரியத்தையும் சாதாரணமாக முடித்து வைப்பீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடனான உறவில் அன்பு பெருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். இது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு இணக்கத்தையும் நெருக்கத்தையும் அன்பையும் அதிகரிக்க செய்யும். உங்கள் துணைவர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை உயரும் காலம். காதலர்களுக்கு மன நிறைவு ஏற்படும். இருவருக்கும் உண்டான பேச்சுக்கள் அதிகமாகும். நேரம் காலம் பார்க்காமல் பேசி மகிழ்வீர்கள். உற்சாகம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் அகலும். முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் இந்த நாள் காண்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் போது தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வியாபார ரீதியாக வேலையாட்களோடு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எந்த இடத்தில் விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பிடிவாதமோ அல்லது கடினமான பேச்சுக்களையோ தவிர்க்க வேண்டும். எதிர்பாராத சில உதவிகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். இதனால் மாற்றங்கள் பிறக்கலாம். நட்பு மேம்படும் நாள். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். எதையும் யோசித்து சிந்தித்து செய்தாலே போதும். நடக்காத வேலைகள் கூட மிக அழகாக நடந்து முடிந்துவிடும். பங்கு வர்த்தகம் மூலம் கூடுதல் பணவரவு கிடைக்கும். இன்றைய நாளை நீங்கள் அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நிதி நிலைமைகளில் கவலை வேண்டாம். தேவைக்கு ஏற்றதை விட அதிகமாகவே பணம் கிடைக்கும். ஆக பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் பல பிரச்சனைகள் நீங்கி சுதந்திரமாக இருப்பீர்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் கணக்கிட்டு செலவு செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக புரிதலும் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செய்யும் போது அந்த காரியத்தில் வெற்றி நிச்சயம். ராசி இந்த அமைப்பு படி ரிப்பீட். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி எல்லா விஷயங்களும் கைகூடி வரும். பணத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகி கடனில் இருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு உண்டு. மன தெளிவோடு சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். புதிய வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஈடேறும். போட்டிகளில் பங்கு கொண்டு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆக இந்த நாள் ராசியான நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். முயற்சிகள் ஈடேறும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும்.
தவறிப்போன சில முயற்சிகள் கைகூடி வரும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்பு மேம்படும் நாள். மாற்றங்கள் பிறக்கும். எதிர்பாராத உதவிகள் உண்டாகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது இன்று அமைதியான மனநிலை இருக்கும். உங்களுக்கான விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சுதந்திர தன்மையோடு இருப்பீர்கள் மிதுனராசி அன்பர்களே. காப்பீடு தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் மேம்படும். தடைப்பட்டு வந்த சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பணிகள் சுமூகமாக இருக்கும். உங்களுடைய தனித்த திறமை வெளிப்படும். உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடனான போக்கு மன நிறைவை தரும். உங்கள் துணைவரை நினைத்து பெருமைப்படுவீர்கள். அவர்களிடத்தில் அன்பான நடவடிக்கை இருக்கும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வை உங்களால் பராமரிக்க முடியும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். உங்கள் வருங்கால துணைவருடைய குணத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். ஒற்றுமை பெருக்கும். அன்பு அதிகரிக்கும். பாசம் கூடும். சீக்கிரமாக திருமணம் தொடர்பான விஷயங்களை பற்றி வெளிப்படுத்த முயற்சி செய்வீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு சில நேரம் கடின உழைப்பின் மூலமாகத்தான் நடக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஊக்கத்தொகை ஏற்படும். பணம் வருமானம் தாராளமாக கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் காணப்படக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்க்காத வகையில் சில பணவரவு உண்டு. தனவரவின் மூலம் திக்குமுக்காடி போய்விடுவீர்கள். நீங்கள் விரும்பியதற்கு மேலாக பணம் உங்களிடம் வந்து சேரும். தம்பதியர்கள் மனதில் இருந்த கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீர்கள். உங்கள் குழந்தைகளை நல்ல விதமாக ஆரோக்கியமாக வளர்த்து வருவீர்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கு எந்த விதத்திலும் தடையோ தாமதங்களோ இருக்காது. கேட்ட உடனேயே உடனுக்குடன் பூர்த்தி செய்து வைப்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, புத்தி கூர்மை அதிகமாகவே இருக்கும். நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்றைய நாள் நீங்கள் நல்ல உடல் நிலையை பராமரிப்பீர்கள். தெய்வ பக்தி அதிகரிக்கும். உடலில் தெய்வ பலம் உண்டு. தேக பலம் கூடும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த சின்ன சின்ன எதிர்ப்புகள் விலகும். உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் விலகி இருந்தவர்கள் தானாக முன் வருவார்கள். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு நலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வீட்டில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பொதுவாக நலம் நிறைந்த நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், வீடு, மனை வாங்க, உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும். காப்பீடு தொடர்பான வேலைகளில் ஆதாயம் மேம்படும். தடைப்பட்ட சில வேலைகளை முடிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டதை செய்து காட்டுவீர்கள். வெளியூர் பயணங்கள் கைகூடும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். சுபகாரியம் முயற்சிகள் கைகூடும்.
வியாபாரத்தில் மேன்மை பெறுவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது நண்பர்களுடைய புதிய ஆதரவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இன்று பல தடைகளை சந்திக்க நேரலாம். குழப்பமான மனநிலை காரணமாக பதட்டம் இருக்கும். பொதுவாக இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாள் இருந்தாலும் கடினமாக உழைப்பீர்கள். இன்றைய நாள் சில வேலைகளை செய்யும் போது அசௌகரியமாக உணர்வீர்கள். வேலைகள் உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளின் தொடர்பான எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை வேண்டும். அகந்தை போக்கை வெளிப்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். உறவில் நல்ல இணக்கத்தை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்வது அவசியம். தம்பதியர்கள் இடையே ஒற்றுமை இருந்தால்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், வருமானம் எல்லாமே உங்களுக்கு சீரான போக்கிலேயே இருக்கும். காதலர்களுக்கு பார்க்கும்போது வருங்கால துணையினிடத்தில் தான் எனும் எண்ணத்தோடு எதிலும் செய்யாதீர்கள். அவர்களுடைய சுதந்திரத்திற்கு தடையாக இருக்காமல் பார்த்துக் கொள்வது நல்லது. நிதி விஷயங்களில் இன்று சில கஷ்டங்களை சந்திக்க நேரலாம். செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய தோள்களில் வலி ஏற்படலாம். சளி மற்றும் இருமல் பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். யாரை பற்றியும் எதிலும் விமர்சனம் செய்யாதீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஊக்கம் நிறைந்த நாள். கடகராசி மாணவர்களுக்கு கல்வி நிலையில் ஒரு புரிதல் என்பது இருக்காது. பிறரோடு பேசும்போது நல்ல சிந்தனைகள் தோன்ற வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் குடும்ப உறவுகளிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. கடகத்தினுடைய அதிபதியான சந்திர பகவானுடைய அற்புதமான நாள். சந்திர பகவானுடைய வழிபாடு மிக சிறந்த ஒன்று. மனநிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக்கும். ஆக நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம், பச்சரிசி மா பொடி கொண்டு அபிஷேகம் செய்வது நல்லது. பிறைசூடிய பெருமான் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கும் நீங்கள் வழிபாடு முறைகள் செய்தாலே போதும். மன சஞ்சலங்கள் முற்றிலும் நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். நம்பிக்கை ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். அவ்வப்போது மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாள். சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஊக்கம் நிறைந்த நாள். இந்த நாள் மன ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் நீங்குவதற்கு இறை வழிபாடு செய்வது மிக நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது, உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரலாம். அதிகமாக சிந்திக்காதீர்கள் சிம்மராசி அன்பர்களே. உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. அரசு வேலைகளில் இதுநாள் வரையில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். வேலைகள் சுறுசுறுப்பாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ராசியினுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், அவரோடு செவ்வாய் பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரங்கள் இருக்கிறது. ஆகவே அரசு வேலைகள் என்றால் சூரிய பகவான் பலமாக இருக்க வேண்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார். 12வது ராசியான கடகத்தினுடைய அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவானோடு இணைந்து சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் சுகஸ்தானத்தில். தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வேலைகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். இறை வழிபாடு மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை செய்யும் பொழுது அசௌகரியமாக உணர்வீர்கள். கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரலாம். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டும். எண்ணத்தில் தெளிவு என்பது தேவை. வீண் குழப்பங்கள், ஏதோ ஒரு விதமான சிந்தனைகளில் இருக்க வேண்டாம். உங்கள் துணையினுடனான உறவில் சில வாக்குவாதங்கள் வரலாம். வார்த்தைகளில் மோதல்கள் இருக்கும். மாறுபடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இவற்றை ஏற்றுக்கொண்டு அமைதியாக செயல்பட வேண்டும். எதிர்பார்ப்புகள் வைக்காதீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்வது நல்லது. காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்காது. நீங்கள் விரும்பியபடியாக உங்களுடைய வருங்கால துணைவரிடத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு சற்று தாமதமாகத்தான் இருக்கும். தம்பதியர்கள் இருவருமே மன ஒற்றுமையோடு மன சந்தோஷத்தோடு இருந்தால் வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். உங்களுடைய சம்பாத்தியம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று முதுகுவலி பாதிப்பு காணப்படும். உடற்பயிற்சி மற்றும் தியானம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். இறை வழிபாடின் மூலம் சிந்தனைகள் மேம்படலாம். மனதில் நினைத்த எண்ணங்கள் கைகூடுவதற்கான சூழல் அமையும். கவலைகள் பெரும்பாலும் விலகும் நாள். மாணவர்கள் கல்வியில் முன்னேறி வருவதற்கான தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து முன்னுக்கு வர வேண்டும். சில இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் கவலை வேண்டாம். கவனமாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டாலே போதுமானது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும். எதையும் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கான வேலைகளில் நாட்டம் செலுத்தினாலே போதும். இறை வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமை தினத்திலும் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. இப்படி செய்வதால் மனம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய தாக்கங்கள் குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். உயர் பொறுப்பில் வகிப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் நடக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறவுகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். வேலையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிட்டும். இறை வழிபாடு சிறந்தது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவலை விலகும். எண்ணங்கள் கைகூடி வரும். மனதில் எண்ணியதை நடத்தி காட்டுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அமைதி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ பிரார்த்திக்கிறோம். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது கோச்சார நிலைப்படி மிகுந்த அமைதியான நாள். உங்களுக்கான வசதிகள் பெருகும். உங்களிடம் திருப்தியான மனநிலை நிலவும். நீங்கள் பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் கிடைக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். உங்களுக்கான வேலையை நம்பிக்கையாக முடிப்பீர்கள். உங்கள் பணி செய்யும் போது அவற்றை முறைப்படுத்தி நிறைவாக்க மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும்படியாக நடந்து கொள்வீர்கள். கொடுத்த பொறுப்புகளை மிக கண்ணும் கருத்துமாக உயர்வாக எண்ணி முடிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் தம்பதியர்கள் உங்கள் துணையுடன் இருக்கக்கூடிய நேரத்தை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள். அவர்களிடம் அன்பு அதிகரிக்கும், பாசம் பெருக்கும், மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் இருவருக்குமான ஒரு இடைவெளி என்பது இருக்காது. இருவருக்குமான மனது நெருக்கமாகவே இருக்கும். நல்ல ஒரு சூழ்நிலைகளை மகிழ்ச்சிகரமாக கழிப்பீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள். உங்கள் வருங்கால துணைவருடைய நிலையை புரிந்து கொண்டு அவர்களுடைய மனது எந்த விதத்திலும் சங்கடப்படாதபடி பார்த்து செய்வீர்கள். குழந்தைகளுடைய குணம் அறிந்து நடப்பது போல உங்கள் வருங்கால துணையினுடைய நிலையை, மன அமைப்பை பொறுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். ஆசைகளை கைகூடும். இன்று சேமிப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வங்கி கணக்கு உயரக்கூடிய விதமாக பணத்தை நீங்கள் டெபாசிட் செய்யக்கூடிய நிலையும் இந்த ஒரு தருணமானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நிதி நிலைமை சுதந்திரமாக காணப்படலாம். தொழில்நுட்பம் சம்பந்தமான தேடல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நினைத்த எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீர்கள். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த இடர்பாடுகள் விலகும். வெளிநாடு தொடர்பான பயணங்கள் கைகூடும். கல்வி கடன் உதவி கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு படிப்புக்காக பிறர் யாராவது ஒருவர் அனுகூலமாக இருப்பார்கள், உதவியும் செய்வார்கள். பெற்றோர்களிடத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களும் மகிழ்வும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இந்த நாள் ஆக்கம் ஊக்கம் அனைத்தும் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திறமைகள் வெளிப்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை முடிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாள். ஊக்கத்தோடு செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய ராசி பலன்களில் உறவினர்களுடைய சந்திப்பு மகிழ்வை ஏற்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களே, சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில்
இதுநாள் வரையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே நேரத்தில் மாற்றமான நிலையும் உண்டு. இன்று பதட்டம் இருக்கும். அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். இறை பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று வேலையில் பல சவால்களை சந்திக்க நேரலாம். இன்று பணிகள் அதிகமாகத்தான் இருக்கும். எனவே வேலைகளை சரியாக திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வது நல்லது. மனதில் தோன்றுவதை அப்படியே செய்யாதீர்கள். ஒரு முறைக்கு பல முறை ஆவது சிந்தித்து செயல்படுங்கள். எதையும் நேர்மையாக அணுகக்கூடியவர்கள் நீங்கள். அந்த நேர்மைக்கு சில நேரம் சவால்கள் வந்து நிற்கும், அல்லது உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் விதமாக சில சூழல்கள் வரலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. இதனால் உறவில் நல்ல இணக்கத்தை பராமரிக்க முடியும். எந்தவிதமான விஷயத்திலும் ஈடுபடுவதற்கு முன்னர் பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. அதிலும் குடும்ப நபர்களுடைய ஆதரவு வேண்டி பொறுமை நிதானத்தோடு பேசினால் நிச்சயம் நல்ல வழி கிடைக்கும். போதிய அளவு பணம் காணப்படாது. கையில் வரக்கூடிய பணத்தை வைத்து இன்றைய நாள் இருக்கக்கூடிய விலைவாசியை சமாளிப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படுத்தலாம். பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படும். நல்லதொரு பிரார்த்தனை, இறை நம்பிக்கை உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். உத்தியோக தொடர்பாக மற்ற பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். தலைமை அதிகாரிகளிடத்தில் ஆதரவு பெற வேண்டி பொறுமையாக இருப்பது அவசியம். வீட்டில் பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். முழு முயற்சியோடு ஈடுபடுவீர்கள். பொருளாதாரத்தை மேம்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடையை நீங்கள் பெரிதாக்க நினைக்க வேண்டாம். உங்களுடைய முயற்சிக்கான படிக்கட்டுகளாக நினைத்து கொண்டு தடையை தாண்டி முன்னேறி வருவது உங்களுடைய கையில் இருக்கிறது. வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு வரவுகள் இருக்கும். தொழில் ரீதியாக எந்த அளவிற்கு முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நிறைந்த நாள், மன திருப்தி ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த சில குழப்பங்கள் மறையலாம். ராசிக்கான அமைப்பு படி தம்பதியர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். பெரிய விஷயங்களை எடுக்காமல் சாதாரணமான சின்ன சின்ன வேலைகளை எடுத்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவிற்கு தீரும். நல்லதொரு நட்பான அணுகுமுறை என்பது தேவை. காதலர்கள் உங்களுடைய உறவில் நல்ல இணக்கத்தை நீங்கள் பராமரிப்பதற்கு சாத்வீகமாக உங்களுடைய நடைமுறைகளை மேற்கொள்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடைய சந்திப்பு மகிழ்வை தரும். ஆனந்தமாக இருப்பீர்கள். தடைகள் விலகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான சூழல் ஏற்படும். குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். தனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி நிறைந்த நாள். வியாபாரத்தில் வரவுகள் இருக்கும். ஆதாயம் அடைவீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எந்த ஒரு செயலிலும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையாகத்தான் இருப்பீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படலாம். சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் நீச்சம் அடைவார்.
அதே போல சந்திர பகவான் இன்றைய நாள் உங்கள் ராசியில் சுக்கிர பகவானோடு இணைந்து மன மாற்றங்கள் அதிகமாகவே இருக்கும். புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படலாம். வாகன பயணங்களில் நிதானமாக இருக்க வேண்டும். இன்று மகிழ்ச்சிகரமான விஷயங்களை எதிர்பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று அதிகமும் எதிர்பார்க்காதீர்கள். வேலையில் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்தலாம். வேலை பளு கூடுதலாக இருக்கும். இந்த ஒரு நிலையானது சரியாக திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வது அவசியம். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்பின் தெரியாத சில நபர்களுக்கு பணம் கொடுக்கவோ அல்லது யாரிடத்திலும் பணம் வாங்கவோ கூடாது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க இறை வழிபாடு செய்வது நல்லது. திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. மனோகாரகனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உங்களிடம் பாதுகாப்பற்ற தன்மை உணர்வு இருக்கும். எல்லாம் இருந்தும் இல்லாதது போல ஒரு சில உணர்வுகள் வெளிப்படலாம். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுக்கள் வரலாம் அல்லது சில பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள். சாதாரணமாக இருக்கும். அதை பெரிதுபடுத்தி அவற்றை பூதாகரமாக்கி விடுவீர்கள். இதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கசப்புகள் வரலாம். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பகிரலாமே தவிர மன சங்கடத்தையோ அல்லது அவர்கள் வேறு விதமாக தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடிய விதமாக நடக்க வேண்டாம். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று அதிக செலவுகள் இருக்கும். உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள். இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. தேவையற்ற உணர்வுகள் காரணமாக ஆரோக்கியம் குறையும். எண்ணத்தை அழகுபடுத்துங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டாலே சிறப்பாக இருக்கும். சில நேரம் உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியே பயணம் செய்பவர்கள் கையில் எப்பொழுதும் உங்களுக்கான அடையாள அட்டையை வைத்திருப்பது நல்லது. உத்தியோக வேலைகளில் பதற்றமின்றி செயல்பட வேண்டும். கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு மனதில் சில குழப்பத்துடனே இருப்பீர்கள். தெளிவற்ற சிந்தனை உண்டாக்கலாம். அவ்வப்போது மனநிலையில் இருக்கக்கூடிய சில எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சில காரியங்கள் தாமதமாக கூட நடக்கலாம். அதிகம் பணத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலையில் தோய்வுகள் இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிக செலவு காரணமாக ஆரோக்கிய குறைபாடு வரலாம். ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். சேமிப்புகள் குறைந்து கொண்டே இருக்கும். இதனால் மன வருத்தம் அடைவீர்கள். இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தோடு ஆன்மீக சிந்தனைகளை அதிகரித்துக் கொள்வது, கோவில்களுக்கு சென்று வருவது, இறை வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வேண்டி பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது, விலகி இருந்தவர்கள், உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படலாம்.
சுதந்திர மனப்பான்மை அதிகரிக்கும். இன்றைய நாள் மதிமமான பலன்களை இருக்கும். எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. அதிக பொறுப்புகள் ஏற்படலாம். இதன் காரணமாக செலவு அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனதில் குழப்பங்கள் இருக்கும். கூடுதல் வேலைகள் காணப்படலாம். தொழில் விஷயத்தில் சரியாக முறையாக திட்டமிட்டால் மட்டுமே வேலைகளை திறமையாக விரைவாக முடிக்க முடியும். வேலையில் எந்தவிதமான தோய்வுகளும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வு காரணமாக மன அசதி, உடல் அசதி இருந்து கொண்டே இருக்கும். இவற்றிலிருந்து வெளிவருவதற்கான உபாயங்களை பற்றி சிந்திப்பது நல்லது. தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு பேசும்போது சகஜமாக இருக்க வேண்டும். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுமான வரையில் தம்பதியர்கள் அதிகமாக வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகளை பற்றிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. குழந்தைகள் எதிரில் வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும். காதலர்களுக்கு மதிமமான நாள் என்றே சொல்லலாம். சுமாரான பலன்களை இருக்கும். செயல்பாடுகளில் அனுபவங்கள் வெளிப்படலாம். நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதற்கு ஏற்றபடி மிகச் சரியாக திட்டமிடுவது நல்லது. புதிய வேலைகள் எனும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். அவசரம் வேண்டாம். செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலையை சரிவர கொண்டு செல்வதில் உங்களுக்கு கடினமாக இருக்கும். மனதளவில் பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். எப்படி நெருக்கடியிலிருந்து வெளிவருவது என்கிற யோசனைகள் அதிகம் காணப்படலாம். நிதி நிலைமையில் உங்களுக்கு சரியான திட்டமிடல் இருந்தால் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சில நேரம் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதன் மூலம் கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். எனவே இதனை தவிர்க்க உற்சாகத்தோடு இருப்பது சிறந்தது. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். புதிய செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். செலவுகள் அதிகமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விலகி இருந்தவர்கள் பற்றிய எண்ணம் மேம்படும். மனப்பான்மை அதிகரிக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களின் மூலம் மாற்றம் பிறக்கும். அனுபவங்கள் வெளிப்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மாற்றம் பிறக்கும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு நிறைந்த நாள். சிந்தித்து செயல்பட வேண்டும். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது இன்று மிகவும் அனுகூலமான நாள். நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். செழிப்பான நாளாக அமையும். இன்று அமைதியாக உணர்வீர்கள். வேலையிடத்தில் உற்சாகமூட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். சுய தொழில் சார்ந்த பயணம் கைகூடும். உத்தியோக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுப காரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் மகர ராசி அன்பர்களே.
தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு மகிழ்ச்சியாக திருப்திகரமாக பேசுவீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும்போது இந்த நாள் மிகவும் ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வருங்கால துணையினிடத்தில் புரிந்துணர்வு அதிகரிக்கும். உங்களுடைய குடும்ப விவகாரங்கள் பற்றிய விஷயங்களில் அதிக நாட்டம் மேற்கொள்வார்கள். ஆக வருங்கால துணையினிடத்தில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மன நிறைவாக பேசி மகிழ்வீர்கள். நிதி நிலைமைகள் வங்கி இருப்பு அதிகரிப்பதை காண முடியும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் வந்து கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி சில பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையின் மூலம் அந்த பண வரவு அதிகரிக்கும். இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் நம்பிக்கை காரணமாக நீங்கள் மிகுந்த ஆற்றலோடு இருப்பீர்கள். பணத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் உற்சாகமாக திகழ்வீர்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு அபிவிருத்தி ஏற்படும். மன வளர்ச்சி சீராக இருக்கும். படிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கலாம். குடும்ப சூழ்நிலைகளை உயர்த்தும் விதமாக நன்றாக படித்து நல்ல வேலையில் சேர வேண்டும் என்கிற ஆசை லட்சியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஏற்ற நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவதில் நாட்டம் இருக்கும். வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுய தொழில் சார்ந்த பயணம் கைகூடும். உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டிய நாள். மனம் மகிழ்வீர்கள். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். இன்றைய நாளுக்கான வேலைகளை நீங்கள் விரைந்து முடிப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாள் மொத்தத்தில் சிறப்பான நாள் என்றே சொல்லலாம். வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு உங்களுடைய போராட்டங்களை சமாளிக்கக்கூடும். தொழிலில் இருந்த தாமதங்கள் நீங்கி முன்னேறுவதற்கான வழிவகை கிடைக்கும். வேலையில் அதீத வளர்ச்சி உண்டாகும். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். இதனால் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். சாதக பாதக நிலைகளை உணர்ந்து செய்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் துணையிடம் பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார். இதனால் இருவரிடையே உறவு பிணைப்பு வலுப்படும். காதலர்களுக்கு பார்க்கும்போது இந்த நாளில் நட்புடன் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி பழக வேண்டும், பேச வேண்டும். தேவையற்ற வீண் விவாத போக்கை தவிர்ப்பது நல்லது. திடீர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். உங்களுடைய நிதி நிலையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. உங்களுக்கான நம்பிக்கை உணர்வு மூலம் இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதால் லாபம் அதிகரிக்கும்.
திங்கட்கிழமை தினம் வியாபார ரீதியான செயல்பாடுகளில் அரசு சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களே படிப்பு நிலையில் ஆர்வம் இருக்கும், ஈடுபாடு உண்டாக்கும். பொதுவாக பக்தி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் விலகும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. சொந்த வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான முயற்சிகள் வேண்டும். நல்ல மனநிலையில் இருப்பதால் செய்ய முடியாத காரியத்தை கூட இன்றைய நாள் விரைந்து முடிப்பீர்கள். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகிறது. வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். நீண்ட வேலைகள் இருந்தாலும் அதனை துரிதமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் மனோதிடம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். திடீர் பயணங்கள் மூலம் ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் கைகூடும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். விருப்பமானவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பக்தி நிறைந்த நாள். அரசு சார்ந்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசி அமைப்புக்கு தகுந்தபடி பார்க்கும் பொழுது சமூக வேலைகளில் மாற்றங்கள் வரலாம். கூடுமான வரையில் செயல்களில் துரிதம் அதிகரிக்கும். சில தடங்கல்களுக்கு பிறகு உங்களுக்கு திருப்தி உண்டாக்கும். உங்கள் கவலைகளை மறக்க மனதை அமைதியாக வைத்திருங்கள். மீனராசி அன்பர்களே, பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகலாம். புது நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்கள் வேலையில் சில அசௌகரியங்களை எதிர்கொள்வீர்கள். வேலை பளு கூடுதலாக அதிகரித்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் இருந்த நிலைகள் மாறலாம். எப்பொழுதும் போல வாடிக்கையாளர்களுடைய வருகை என்பது சற்று கணிசமாக குறையலாம். கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சக வியாபாரிகளோடு அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் ஓரளவிற்கு பலன்களை நீங்கள் பெற முடியும். வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். பங்கு சந்தை சம்பந்தமான விஷயங்களில் தவிர்ப்பது நல்லது. பங்கு சந்தைகளில் பண முதலீடு சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. யோகம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்தால் நல்ல பலனை பெற முடியும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். மீனராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். வேலையில் கடினமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நிலைக்கு வருவீர்கள். அதிகமாக உழைத்தால்தான் பலன் இருக்கும் என்கிற விஷயங்களையும் அறிந்திருப்பதால் சில வேலைகள் உங்களுக்கு எதிர்பார்க்க கூடும். இன்று உங்களுடைய பேச்சில் கடுமை இருக்கும். இது உங்கள் நாளினுடைய இனிமையை கெடுக்கலாம். ஆகவே கவனமாக பொறுமை நிதானத்தோடு பேசி பழகுங்கள். பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படாது. தொழில் விஷயமாக சில கொள்முதல் சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் உங்கள் மனதிற்கு வருத்தத்தை உண்டாக்கலாம். பத்திரம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருங்கள். வீடு சம்பந்தமான செயல்களில் விழிப்புணர்வாக இருப்பது அவசியம். பிறருடைய ஆதரவு நிறைந்த நாள். உங்கள் கால்களில் வலிகள் ஏற்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மீனராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் என்பது காணப்படாது. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான அமைப்பு படி புதன் பகவானுடைய ஓரையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: புதன் பகவானுடைய ஓரையில் எல்லா செயல்களும் செய்வதற்கு ஏற்றது. புதிய செய்திகளை பற்றி பேசுதல், சில உடன்பாடுகளை பற்றிய பத்திரம் அல்லது கடிதம் எழுதுதல், கடன்கள் கொடுக்க வாங்க, பிறர் தயவை நாட, சிறு பயணம், கடற்பயணம் மேற்கொள்ள ஏற்ற நேரமாகும். இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் பற்றியோ தவறிய நபர் பற்றியோ அதிக கவலைப்பட வேண்டியதில்லை. கடினமின்றி விரைவில் கிடைத்துவிடும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதம் அதிகரிக்கும், மேன்மை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் இறை வழிபாடு செய்யும் பொழுது விநாயக பெருமானை வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.